நான் கேட்கிறேன், இந்த சட்டம் நாங்களால் எடுத்துக்கொண்டதா? பர்சனலா யார் கொடுத்தது? இந்த எம்ஜிஆர் கொடுத்தது அல்லது நாங்களாக எடுத்துக்கொண்டு எங்களுக்கு இப்படித்தான் சட்டம்? அதான் ஒரு கேள்வி வருதுன்னா, அம்பேத்கர் சொல்லியிருக்காரு இல்லையா, அவரு ஒரு கட்டத்திற்கு மேலே பொது சிவில் சட்டம் தேவை என்று அவருடைய கருத்தாக சொல்லியிருக்காரு. அவர் கருத்து, ஆனால் எப்போது தெரியுமா? நேரு சொல்றாரு, இது மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்கின்ற போது, மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்கின்ற போது. ஏன்னா வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதாங்க இந்தியா. இந்தியா பல கலாச்சாரங்கள் கொண்ட ஒரு நாடு, ஒரு சாதாரணமா இல்ல. ஒரு பக்கம் மலையாளம் பேசக்கூடியவங்களுக்கும் இங்கே பேசக்கூடிய தமிழ் பேசக்கூடியவர்களும் இந்துக்கள் தான். ஆனா ரெண்டு பேருடைய மத வேறுபட்டு இருக்குதா இல்லையானா, சாமிகள் வேறுபட்டு இருக்கிறாங்களா இல்லையா? இருக்குது. கண்டிப்பா நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும். போடாஸ் நம்ம இந்து சகோதரர் தான், அவங்களும் இருக்கிறாங்க. அதுலயே அவங்களுடைய வழிபாடு வேறுபட்டு இருக்குதா இல்லையா? இருக்கிறது. சீக்கியர்கள் இந்து மதம் நீங்க சொல்லுவீங்க, அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. வழிபாடு வேறுபட்டு இருக்குதா இல்லையா? இருக்கிறது. எல்லாரும் ஒன்றுபட்ட ஒரு நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை. அதனால அவங்களுக்கு சின்ன சின்னதா சில உரிமைகள் இருக்குதுப்பா. உரிமை வாழ்ந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு 60 ஆண்டு காலம் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எந்த பிரச்சனையும் வந்துச்சா? எந்த பிரச்சனையும் வரல. இப்ப திடீர்னு பொது சிவில் சட்டம் வருதுன்னு சொல்றதுக்கு என்ன தேவை இருக்கு? அதை எப்படி தொடர்ந்து பேசலாம். நேர் தொடர்ந்து தொலைவில் உள்ளார். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. கலந்தர் பேசுறேன் சார். தொண்டில, ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் தொண்டில இருந்து பேசுறோம். தொண்டில இருந்து முஸ்லிம்கள் இந்த நாட்டு சட்டத்துக்கு அனைத்துக்குமே கட்டுப்பட்டு இருக்காங்க சார். கிரிமினல் சட்டமா இருக்கட்டும், அனைத்து சட்டங்களுக்கும் எல்லா இந்த முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள் எல்லாருக்கும் என்ன சட்டம் இருக்கோ அதுல அப்படியே கட்டுப்படுத்த அந்த முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. இந்த 4 விஷயங்கள்ல மட்டும் எந்த சமுதாயத்தையும் பாதிக்காத வகையில 4 விஷயங்கள்ல அதாவது பிரச்சனை மத உரிமைகள் உட்பட்டு இந்த அரசாங்கம் அந்த உரிமைகளை கொடுத்திருக்கு. இது எல்லா மதத்துக்கு, சீக்கிய மதத்துக்கு இருக்குது, இந்துக்களுக்கு இருக்குது, பௌத்தர்கள் இருக்கு, இந்த மாதிரி எல்லா மதங்களும் கொடுத்தது போலவே இங்க முஸ்லிம்களுக்கு இருக்கு. 4 ஸ்பெஷல் உரிமை யாரையும் எந்த சமுதாயத்தையும் பாதிக்காது. நாங்கள் கல்யாணம் பண்றோம், நாங்க விவாகரத்து பண்றோம், இதுல ஒரு இந்து பாதிக்கப்பட மாட்டான், ஒரு கிறிஸ்தவன் பாதிக்கப்பட மாட்டார். எந்த பாதிப்பு இல்லாத ஒரு 4 உரிமைக்கு இது என்னமோ முஸ்லிம்களுக்கு தனி சட்டம் கொடுத்தது போல இன்னைக்கு பேசப்பட்டு கொண்டிருக்குது. அந்த மாதிரி சித்தரிக்கப்பட்டாங்க மீடியாக்கள் மூலமாக சித்தரிக்கப்பட்டிருக்குது. இதை இந்துக்களும் புரிஞ்சுக்கணும், முஸ்லிம்களும் புரிஞ்சுக்கணும். ஐயா ராமகோபால் அவர்கள் முழுமையாக அதை புரியணும். இந்த 4 உரிமையினால முஸ்லிம்கள் மற்ற இந்துக்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்பட மாட்டாங்க. மிக்க நன்றி, உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி. இல்ல பொதுவாக இன்னொரு கேள்வி என்னன்னா, நாம டிஸ்கஸ் பண்றது சட்டத்தினுடைய பேசிட்டு இருக்கோம். தனிப்பட்ட உணர்வுகளோ தனிப்பட்ட மத யாரும் சட்டத்தின்படி பேசுறது. நான் என்ன சொல்ல வந்தேங்க அவரை புரிஞ்சுக்கல. அதாவது அதற்கு முன்பாக ஒரு மதத்தையோ நம்ம தனிப்பட்ட நபர்களையோ பத்தி நம்ம இங்க பேச வரல. இதுவாக பொதுவாக எழுப்பப்படும். இப்ப நீங்க சட்டங்களை பத்தி பேசுறீங்க, அதை உணர்ச்சி பேசப்படாமல் பேசுவது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்திய நாட்டு குடிமக்கள் என்கிற முறையிலே உங்களுடைய மத உணர்வுகளையோ மற்றவர்களையோ புண்படுத்தக்கூடாது என்பது அரசு சாசனத்தின் முதல் அடிப்படை. we are a secular state. இரண்டாவது, உங்களுடைய தனிப்பட்ட பழக்க வழக்கங்களை கட்டுப்படுத்த விரும்பவில்லை என்பது அடிப்படை. மூன்றாவது, now we are under registration act, not in a பொது சிஸ்டம். மூன்றாவது, compulsory registration act, registered marriages act என்று வருவது இந்தியன் பீனல் கோட் வருவது போல. இந்தியன் பீனல் கோட்ல போட்ட சட்ட தப்பு இப்போ 377 குவாஷ் பண்ணிட்டாங்க. யாரு? டெல்லி ஹைகோர்ட் குவாஷ் பண்ணிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு. ஆக ஒரு சட்டம் ஆமா 377 இப்போ அதுபோல கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் கொண்டு வர்றது இது கொண்டு வந்திருக்காங்க. இதனால உங்களுடைய உரிமைகள் பாதிக்கப்பட அதிகாரி காசியை ரெஜிஸ்டர் பண்றதே தடுக்கல. நீங்க பண்றதை பண்ண சொல்லல. எதுக்காக சொல்ல ரெஜிஸ்டர் பண்ண என்ன விளைவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நாளைக்கு அது உங்களுடைய சொத்து உரிமைகளை பாதிக்கப்படலாம். இன்றைக்கு நான் ஒரு முஸ்லீம் கேஸ் டீல் பண்ணிட்டு இருக்கிறேன். வெரின் whether a Hindu converted into Muslim marrying a Muslim under Qazi is a Muslim at all அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க. இப்போ இந்த காசியோட என்ட்ரி இருக்குது. பட் the judges raised a question there, it is being argued there. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இது உங்களோட நன்மைக்கு முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. கம்பல்சரி உங்கள் நன்மைக்கும் சேர்த்தா பண்ணப்பட்ட உங்களை தர பிரிப்பதற்கு அல்ல. மத மூலமாக இப்போ கிறிஸ்டியனுக்கு அப்ளை ஆகலையா?
கிறிஸ்டியன் மேரேஜ் ஆயிடுச்சு இல்லையா உங்களுக்கு? அவங்க சர்ச்சில் போய் பண்ணா போதும் மிஷினரி, அவங்களுக்கு திரும்ப தெரியாது. ஜஸ்ட் காசி டைவர்ஸ் பண்றாங்களோ கிறிஸ்டியன் மிஷினரி. அந்த சர்ச்சில் வந்து போர்டு, அந்த போர்டுல போய் நீங்க போய் டெக்ளேர் பண்ணிட்டு நான் பிரிச்சுக்கிடலாம். கிறிஸ்டியன் இருக்குது. அதுபோல சீக்கிய மதத்தில் இருக்குது, ஹிந்து மதத்தில் இருக்குது. நீங்க வந்து நம்ம வில்லேஜ் எல்லாம் போனீங்கன்னா பஞ்சாயத்து கூட்டிட்டு பிடிச்சிக்க போல தாலியை கலத்தி கொடுத்துட்டு ஏதோ பண்ணி விட்டுறாங்க. ஆனா அதுகளெல்லாம் வளர்ந்து வரைக்கும் இந்த சட்டத்தின் நோக்கம் 2 நோக்கம். ஒன்று வந்து ஒரு மன வாழ்க்கை என்பது ஒரு சமுதாயத்திலே மதிக்கப்பட வேண்டிய வாழ்க்கை. ஒரு மனித ஸ்டேட்டஸ் எப்போது when he gets married ஸ்டேட்டஸ் வருது, அந்த ஸ்டேட்டஸை வந்து we are legalizing irrespective of the feelings of the parties. உங்களுக்கு தனிப்பட்ட வந்து சொல்லுங்க டிஃபிகல்டி இப்ப சொல்ல மாதிரி ரிஜிஸ்டர் இஸ் நாட் குட் ரிஜெக்ட் இட். அவர் ரிஜெக்ட் பண்ண விட்டுற மாட்டோம். இப்போ வந்து ஒரு ஜட்ஜி தப்பானா பெஞ்சு போறீங்க, பெஞ்சு போனா சுப்ரீம் கோர்ட் போறீங்க. அதால ஒரு தனிப்பட்ட உரிமை எண்ணத்தினால அவர் டிசாட்டிஸ்பேக்ஷனால வர்றதில்லை. அதை ஒரு உதாரணம் எடுத்துக்க முடியாது. இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். பல நேயர்கள் பல கருத்துக்களுடன் தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நாம் எல்லா பிராண்டையும் பார்க்கலாம். விலை குறைவாக வாங்கலாம். நம் வசந்தன் கோவை வாங்கலாம். என்றும் மக்கள் சேவையில் வசந்தன் கோ. நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. பொது சிவில் சட்டம் போன்ற சட்டங்கள் சிறுபான்மையினருக்கு எதிரானதா என்பதை பற்றி நம்ம விவாதித்துக் கொண்டிருக்கோம். இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஒரு சட்டம் என்று வரும் பொழுது அதில் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். அவங்க எல்லாருக்கும் உடன்பட்ட கருத்துக்கள் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆரம்ப காலத்தில் அதை பொதுவாக ஏற்றுக்கொள்வதற்கு சில மத பழக்க வழக்கங்கள், ஒரு மத அமைப்புகள், மத உணர்வுகள் ஆரம்பத்தில் தயங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அறிவிப்பாக இருந்தாலும் சரி, உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எல்லாருக்கும் அதற்கான வாய்ப்புகளும் இல்லை. அப்போ அதுல உங்களுக்கு எதிரானதா எது நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் போராடி இதை விளக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இல்லையா? இல்ல ஐயா, அதுதான் நான் சொல்ல வர்றது. நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. ஐயா நல்லா அழகா சொன்னாங்க. சொல்றப்ப கூட ஒண்ணு சொன்னாங்க, மற்ற மதங்கள்ல, அதாவது கிறிஸ்தவ மதத்துல, இந்து மதத்துல, முஸ்லீம் மதத்துல கூட பதிவு என்று ஒன்று இருக்கிறது. பதிவு இல்லாமல் இருப்பது எனக்கு தெரிந்து இந்து மத சகோதரர்களுக்கு பதிவு இல்லை. சில இடங்கள்ல இருக்குது, சில இடங்கள்ல இல்ல. பதிவு இதுதான் வழக்காக தொடுக்கப்படுகிறது. சுப்ரீம் கோர்ட்ல என்ன பிரச்சனை வருதுன்னா, அவங்க பேரு ஆவுல ஆரம்பிக்க யாமத்துல இல்ல, அவர்கள் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. அவங்களுடைய கல்யாணமே கேள்விக்குறியாக்கப்படுது. அதுல வழக்கு தொடுக்கின்ற போது சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் பண்ணுது. என்ன ஆர்டர் பண்றதுன்னா, நீங்க இந்த கல்யாணங்கள், கோவில் நடக்கக்கூடிய கல்யாணங்கள் அனைத்திலும் ரிஜிஸ்ட்ரேஷன் வரணும். எங்க நீங்க வேணாலும் பண்ணிக்கிறீங்க, நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஆக்ட் எங்க வருது அங்கதான் வருது. ஏன்னா எங்க இல்லையோ அங்க வருது, எங்க இல்லையோ அங்க நீங்க அப்ளிகபிள் பண்ணுங்க. ஏற்கனவே இங்க இருக்கு. இங்க ஏற்கனவே இந்த சமுதாயத்துக்கு என்று நாங்க பதிவு செஞ்சு அதை புக் வச்சிருக்கிறோம். ஐயா வந்து நீதிபதியா இருக்கிறதுனால பல தடவைங்கள இந்த கோர்ட்ல வழக்குகள் வருகின்ற போது அந்த புக்கையே கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்நாளுக்கு இந்நாளுக்கு தான் திருமணம் நடந்தது பாருங்க, இத்தனை பேர் முன்னிலையில சாட்சியோட நடந்துச்சுங்கிறதெல்லாம் காமிக்க முடியும். அது எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கு. இருக்கக்கூடிய ஒன்றை மீண்டும் வா, நீ 90 நாள் கழித்து 90 நாளைக்குள்ள வா, மீண்டும் பதிவு செய் என்பது நான் முதல்ல சொன்ன மாதிரி பர்சனல் லா கொடுத்திருக்கக்கூடிய சில சலுகை. சில அதுல வந்து இது ஒண்ணு திருமணம் அதுல கைய வைக்கிறாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக பொது சிவில் சட்டத்துக்கான ஒரு முன்னோட்டமாக தென்படுகிறது. ஆக இது எங்களுடைய உரிமையில கைய வைக்கிறீங்க அப்படி நாங்க பயப்படுறோம். இதைத்தான் நாங்க அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துறோம். அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்த ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்திலிருந்து இந்த அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துறாங்க. சில சமுதாயம், மற்ற சமுதாய மக்கள் எப்படி இருக்காங்க நமக்கு தெரியல. இது நேரடியாக அஃபெக்ட் ஆகுது எங்களுக்கு. அதனால ஏற்கனவே நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறோம். நீங்க ரெஜிஸ்டர் பண்ற காப்பியை உங்கள்கிட்ட கொடுக்க சொல்றீங்களா? கொடுக்குறோம். இட்ஸ் ஓகே, இட்ஸ் டிஃபரண்ட். ஆனால் அது வேற மாதிரியான சர்த்துக்கள் சொன்னாங்க இல்லையா, பதிவு ரெஜிஸ்டர் வந்து அவர் பண்ணிட்டாருன்னா அப்பீல் அதுலயும் இருக்கு. சட்ட நடைமுறைகள் தானே, சட்ட நடைமுறை அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா இதுல என்னென்ன கொஸ்டினபிள் ஆகும்னா, குழா என்பது ஒரு பெண் தானாக தெரிந்து கொள்வது. ஒரு ஆண் இருந்து பெண் தெரிந்து கொள்ளலாம். அவ குழா கொடுக்குறா. குழானா நான் தெரிந்து விலகி கொள்றா, விலகி கொண்டு 1 மாதத்தில் இன்னொரு வேறொரு திருமணம் செய்து கொள்ளலாம். ஏற்கனவே இந்த திருமணம் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு வைங்க, இவர் வந்து இன்னொரு திருமணம் அந்த பெண் பண்ணிக்கிறான்னு வைங்க, மறுபடியும் 90 நாளைக்குள்ள போய் பதிவு செய்ய போறான்னு வைங்க. அவர் அடிச்சு பார்த்துட்டு சொல்லுவாரு, மீரான் லெப்பேன் ஒரு ஆளுக்கு நீ பதிவு செஞ்சிருக்கியமா, அது வந்து முதல்ல கல்யாணம் முடிச்சிருக்கே, நீ என்னமா இப்ப வந்து நிக்கிறியமா அப்படின்னு கேட்டால் மறுபடி என்ன செய்யணும்னா, அந்த குலா செய்ததற்கான அனைத்து ஆவணங்களையும் அரசு பூர்வம்னு சொல்லுது தெரியப்படுத்தும். மீண்டும் என்ன செய்யணும்,
அத்தனை பழைய ஹஸ்பண்டையும் கூட்டிக்கிட்டு ஒவ்வொரு இடமா ஏறி இறங்கி அதனுடைய பில்டிங் எல்லாம் இது பண்ணி கையில கொண்டு வந்து கொடுக்கணும். இல்ல இதே நடைமுறை தான் அனைத்து அதுல வராது, எல்லாத்துலயும் கேள்விக்குறியாகும். நமக்குன்னு இல்ல, நான் சொல்வது எல்லாருக்கும் கேள்வி இருந்தா எல்லாருக்கும் விட்டுட்டுங்கிறோம். ஏன் நீங்கள் பதிவு செய்யாமல் இருப்பது என்பது இந்து மத இதை பற்றி பொறுத்தவரைக்கும் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்து மதத்தில் நீங்க இந்த கட்டாய திருமண பதிவு ஏற்கிறீங்க இல்லையா? நாங்க ஏற்கிறீங்க. உங்களுக்கு அதனால எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. மனசுல பயம் இல்ல, அதனால மடியில் மனசுல பயம் இல்ல. பயத்தினால என்ன மத்த எல்லா சட்டத்தையும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு இல்ல, நீங்க அதாவது உங்களுக்கு அடிப்படை சில உங்களுக்கு ஒரு வருத்தங்கள் இருக்குன்னு இல்லையா? இது போல நடந்து விடுமோ அப்படின்னு உண்மை. அரசியல் சட்டப்படி அதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. இல்ல அதாவது ஒரு சட்டம் ஏற்றப்பட்ட பின்பு அதனுடைய ஷரத்துக்களை என்னை பாதிக்கப்படுகிறேன்னா அது அல்ட்ரா வைரஸ் கோர்ட்ல போய் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் பொது முறையில செல்லலாம். அதுக்கு நீதிமன்றங்கள் திறக்க வைக்கப்பட்டிருக்கின்றன. அதுக்காக ஏற்கனவே கொடுக்கப்பட்ட சட்டம் தவறானது எங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீதிமன்றத்தில் போய் சொல்லணும். அங்க உங்களுக்கு காரணத்தை சொல்லி இது மாதிரி என்னுடைய தனிப்பட்ட உரிமை பாதிக்கப்படுமா கேட்பாங்க. என்ன எந்த வகையில் பாதிக்கப்படுது ஹவாரியா கேட்பாங்க. அப்படி ஒரு ப்ரொவிஷன் இருக்கிற நிலையில நீங்க சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். ஏற்றுக்கொண்டு அதுக்கு மேல தப்பா சொல்லுங்க. ஒண்ணு. இரண்டாவது சட்டத்தின் அடிப்படை திரும்ப நான் சொல்றேன், சமுதாய முன்னேற்றத்திற்காக எல்லாம் ஒன்றுபட ஒரு இன்சிடென்ட் சொல்ல முடியாது. இப்ப இங்க குஜராத் அதாவது சமுதாய முன்னேற்றத்திற்காக ஏற்படுத்த சட்டங்கள் ஒருமைப்பட்ட இந்தியாவை ஒருமைப்பட்ட ஒரு மத சார்பு இல்லாம ஜன சார்பு இல்லாம சமய சார்பு இல்லாம இந்தியாவை மாற்றணும் அடிப்படை அரசியல் அடிப்படை முறையில கொண்டு வர்றாங்க. அதனால அந்த சட்டத்துக்கு மதிப்பு கொடுக்கணும், அந்த மதம் ஒத்துக்கொள்ளணும். மிக்க நன்றி, மிக்க நன்றி. நான் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துறேன் சார். நாங்க இந்த பசு பாதுகாப்புக்காக, இயற்கை வேளாண்மைக்காக, நச்சில்லாத வாழ்க்கை வர வேணும், காடு வளர்க்க வேணும் என்பதற்காக 15,000 கிராமங்களை தொடர்பு கொள்ள போறோம். 50 லட்சம் மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்க போறோம். 100 உப யாத்திரைகள், சின்ன சின்ன யாத்திரைகள் ஒரு மாவட்டத்துக்குள்ள வெள்ளக்கடை 100 யாத்திரை நடக்குது. ஒரு மாவட்டத்தில் 2 அல்லது 3 யாத்திரைகளும் நடக்கும். 42 மாவட்டங்களை நாங்கள் பிரிச்சிருக்கோம். கண்காட்சி, பொருட்காட்சி அதெல்லாம் வச்சிருக்கோம். புத்தக விற்பனை இருக்கும். நம்மாழ்வார்னு ஒருத்தர் இயற்கை விஞ்ஞானி இருக்கிறார். கொடுமுடி நடராஜன் இருக்கிறார். பாலேக்கர்னு ஒருத்தர் ஒரு 2 ஏக்கர் நிலத்தில் ஒரு பசு வச்சு விவசாயம் பண்ண முடியும்னு சொல்றாரு. இந்த இயற்கை விவசாயம் மக்கள் வளர்ச்சி பட்டணத்துக்கும் கிராமத்துக்கும் உள்ள பட்டணத்துக்கு குவிவதை தடுத்து கிராமங்களுக்கு மக்கள் போகணும். கிராமத்தில் வாழ்க்கை அனுபவிக்கக்கூடியதா இருக்கணும். அதற்கு வேண்டிய விஞ்ஞான ஆராய்ச்சிகளை பண்ணி மக்களுக்கு சரி பண்ணணும்னு சொல்லி அது வளர்ப்பு இதெல்லாம் செய்யணும். நேயர்களுக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் சொல்லிக் கொள்ளக்கூடிய விஷயம், இந்தியாவை பொறுத்த மாத்திரத்தில் முஸ்லிம்கள் இந்தியாவை அதிகமாக முஸ்லிம்கள் எங்கே இருந்து வந்த வந்தேரிகள் அல்ல. இந்த நாட்டின் குடிமக்கள், இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிமக்கள். நாங்கள் இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே தவிர எங்கே இருந்து வந்தவர்கள் அல்ல. ராமகோபால் ஐயர் அவர்கள் எனக்கு ஒரு வகையில் ராமகோபால் சார் அவர்கள், ஐயா அவர்கள் எனக்கு உறவுக்காரராக இருக்கலாம். வள்ளிநாயகம் சார் அவர்கள் எனக்கு உறவுக்காரராக இருக்கலாம். கார்த்திக் அவர்கள் எனக்கு உறவுக்காரராக யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நாங்கள் கல்ச்சர் நாங்க என்ன வைக்கிறோம்னா, திருமணம் கட்டாய பதிவு சட்டம் என்பது முஸ்லிம்களுக்கு எதிரான ஒன்றாக நாங்கள் நினைக்கிறோம். இந்திய தௌஹீத் ஜமாத் வருகின்ற சனிக்கிழமை ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கு. சென்னையிலே மாலை 4 மணிக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை அரசை எதிர்த்து, உரிமை இதுவும் பேச்சுரிமை கருத்துரிமையில் வருவதனால் எதிர்த்து இதை அறிவித்திருக்கிறோம். இந்தியர்களாக ஒன்றுபடுவோம். கண்டிப்பாக மார்க்கம் என்று வருகின்ற போது இஸ்லாமாக நாங்கள் இருப்போம். ஏனென்றால் அத்தனை பேரும் ஒரு தாய் வைத்து மக்கள் என்பதை கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய நிகழ்ச்சி முடிந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி, மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் தெரிவித்தார்கள். சிறுபான்மை மக்களுக்கு எதிரானதா என்ற ஒரு கேள்வி வைக்கும் பொழுது 2 பக்கங்களிலும் இருந்து அவர்கள் தரப்பு நியாயங்களை கூறினார்கள். மிக்க நன்றி அவர்களுக்கு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.